கோதையாறு பாசன திட்டத்தின் கீழே இருக்கக்கூடியது ராதாபுரம் கால்வாய். இந்த ராதாபுரம் கால்வாயோட மொத்த நீளம் 28.6 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 28.6 கிலோமீட்டர் தொலைவில் தான் 52 குளங்களுக்கான 17,000 ஏக்கர் பாசன பரப்பும் இருக்குது. இந்த ராதாபுரம் கால்வாயில் வருடந்தோறும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படுது. திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் 52 குளங்களுக்கும் வருதா, அதில் 52 குளங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய 17,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உண்மையிலேயே பாசன வசதி பெறுதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வருஷம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ராதாபுரம் கால்வாயில நிலப்பாறையில தண்ணி திறந்து விடப்படுது. இந்த தண்ணி திறந்து விடப்படக்கூடிய நாட்கள் மொத்தம் 138 நாட்களுக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. ஆனா இந்த 138 நாட்களும் உரிய தண்ணீர் வருதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு 1000 கேள்விகளா இருக்குது. அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுப்பாறை, பெருஞ்ஞானி, சிற்றாறு 1 மற்றும் சிற்றாறு 2 அந்த அணைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நிலப்பாறைக்கு கொண்டு நிலப்பாறையிலிருந்து ராதாபுரம் கால்வாய் சற்று மூலமாக திறக்கும் போது 150 கன அடிக்கு தண்ணீர் திறக்கணும் அப்படிங்கிறதான் அரசாணையில சொல்லுது. ஆனா திறக்கிறது எவ்வளவு திறக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் தண்ணி திறக்கும் போது அதிகபட்சமாவே 30லேருந்து 40 கண்ணாடி தண்ணி தான் திறந்து விட்டாங்க. அதுக்கு பிறகு தண்ணி திறந்து விடல. அதுவும் கொஞ்ச நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடி தோவாள கால்வாயில பழுது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டரை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் முறையா தண்ணியே வரல. போன ஆண்டு கடைக்குளம், அதாவது 52 குளத்துக்களுடைய குளமா இருக்கக்கூடிய மகேந்திரபுரம் குளத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அந்த குளம் மட்டும் இல்ல, அதுல இருந்துக்கிட்டு வீண் குளமா இருக்கலாம், அந்த உப்பிலிப்பாடு குளம், புள்ளமங்கலம் குளம், நக்கநேரி குளம் இப்படின்னு சொல்லிட்டு பல குளங்களுக்கு தண்ணீரே வரல. ஆனா ஆண்டு தோறும் என்ன சொல்றாங்க, தண்ணி திறந்து விட போடும்போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, நிலப்பாறையிலிருந்து ராதாபுரம் கால்வாயில தண்ணி திறந்தாச்சு, இது 52 குளங்களுக்கு போகும், 14,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன பெறும்னு சொல்லி சும்மா என்ன செய்வாங்க, தண்ணி திறக்கும் போது ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே அந்த பாசனம் வசதி பெறுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த செய்தியை சொல்லணும். தண்ணி திறந்து விடுறதோட நிறுத்திக்கிட்டது நல்லது. 52 குளங்களும் நிரப்புவோம், 17,000 ஏக்கர் விவசாயங்கள் பாசனம் பெறும்னு சொல்றது சொல்லவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் திறந்து விடுற போது எந்த 17,000 ஏக்கர் விவசாயிகள் பாசன வசதி பெறுது, முதல்ல அதை சொல்லணும்ல. எவ்வளவு போன வருஷம் தண்ணி திறந்து விட்டோம், இவ்வளவு ஏக்கர் விவசாயங்கள் நடந்துச்சுங்கிறத சொல்லணும்ல. சும்மா அரசாணையில இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை திறந்து விட்டா 52 குளத்துக்கும் தண்ணி போகும், 17,000 ஏக்கரும் விவசாயங்கள் பாசனம் பெறும்னு சொல்லிட்டு வருஷம் நம்ம சும்மா அரசு ரெக்கார்டுல பதிவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால யாருக்கு என்ன நன்மை? நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோங்கிறது தான் இதுல நிசப்தமான உண்மை. இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, வருஷம் கால்வாய் தோவாள கால்வாயில படுது, அங்க தூர்வாரங்கிறாங்க. 2வது ராதாபுரம் கால்வாயை தூர்வாடுறோங்கிறாங்க. ஆனா எந்த முறையான தூர்வாறுதலும் இல்லாம அந்த கால்வாயை சேதமா தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த வரக்கூடிய ஜூன் 16 நாளை கழிச்சு ஜூன் 16 தண்ணி திறக்க போறாங்க. இந்த கால்வாயை தூர்வாடுறதுக்கு கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் 9 லட்சம் ரூபாய் ஒதுக்கி என்ன பண்றாங்க, 28 கிலோமீட்டரையும் 3ஆ பிரிச்சு 3 லட்ச ரூபான்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் கால்வாய் சேதமாகி இருக்குது, எங்கெங்கெல்லாம் செடிகள் வளர்ந்துருக்கு, எல்லாம் தூர்வார போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கெல்லாம பணி நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சு ராதாபுரத்துல இருக்கக்கூடிய கடைமடைகுளம், மகேந்திரபுரத்துல இருந்து அந்த உதயத்தூருக்கு வரக்கூடிய கால்வாய்கள் ஃபுல்லா, அதாவது உதயத்தூருக்கு தண்ணி வரக்கூடிய வியன்குளம் இந்த மாதிரி பகுதிக்கு தண்ணி வரக்கூடிய கால்வாய் பரமேஸ்வரபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டதுல 2 கிலோமீட்டர் தூரம் அந்த கால்வாய் போகுது. பரமேஸ்வரபுரம் ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த ராதாபுரம் கால்வாயை தூர்வாடுறதுக்கோ இல்ல அது குறித்தமான எந்த விதமான அறிவிப்போ எதுவுமே அந்த 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஊராட்சிக்கே தெரியாது. அந்த லட்சணத்துலதான் இந்த கால்வாய் தூர்வாடுற வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த தண்ணி இப்ப நம்மளுக்கு பேச்சுப்பாறை, பெருஞ்ஞானை அங்கெல்லாம் நல்ல தண்ணி செழிப்பா இருக்குது. இந்த செழிப்பா இருக்கக்கூடிய நேரத்துல திறந்து விட்டுருக்கணும். அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னக்கூட்டியே தொடங்கி அங்க ஏகப்பட்ட தண்ணி ஓவர்ஃபுல் ஆகி அதை மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு 850 கண்ணாடியை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டு அந்த பகுதி மக்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த ராதாபுரம் கால்வாயில தண்ணி திறந்து விட்டா இந்த பகுதி மக்களுக்கு எவ்வளவுதோ வசதியா இருக்கும். அந்த மழை பெய்ஞ்சு தண்ணி வீணா கடலுக்கு போற நேரத்துல கூட இந்த தண்ணியை தர்றதில்லை. இப்போ நாளை கழிச்சு ஜூன் 16ஆம் தேதி தண்ணி திறக்க போறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 138 நாளுக்கு ஒரு நாள் 150 கண்ணாடி வீதம், ஒவ்வொரு நிமிடத்துக்கும் 150 கண்ணாடி தண்ணி வீதம் நம்மளுக்கு 138 நாளுக்கும் வரணும். ஆனா அதுல ஒரு கிளியரா ஒரு லைனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா,
பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1, சிற்றாறு 2 அந்த அணைகளில் தண்ணீர் இருப்பை பொறுத்து தான் இந்த 150 கண்ணாடி தண்ணியா இல்லைன்னா நம்மளுக்கு 10 அடி கண்ண தண்ணியாங்கிறது தெரிய வரும். போன வருஷம் ஆரம்பத்தில் 30 கண்ணாடி, அதுக்கப்புறம் போக போக 10 கண்ணாடி தண்ணி தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு அதோட தண்ணி வராமே போயிடுச்சு. இதை அரசாங்கமே ஒத்துக்கிட்டு இதை சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளே ஒத்துக்கிட்டாங்க. இந்த வருஷமாவது முறையா தண்ணியை திறக்கணும். 150 கண்ணாடி தண்ணி திறக்கலைன்னா கண்டிப்பா விவசாயிகள் இந்த வாட்டி நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆர்டிஓ தலைமையில நடந்த ஆலோசனை கூட்டத்துல கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. 150 கண்ணாடி எங்களுக்கு திறந்தே ஆகணும், கால்வாயில தண்ணி கொண்டு வந்தே ஆகணும். அதே போல இந்த முறை கீழே இருந்து மேல் நோக்கி தண்ணியை குளங்களுக்கு நிரப்பணுங்கிறத கோரிக்கையை கடுமையா வச்சுட்டு இருக்குது. அதாவது கடைமடை குளம் தான் முதல்ல தண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இந்த நீர் மேலாண்மையில சொல்லப்படுது. அதாவது எங்க அணையில தண்ணி திறந்தாலும் கடைமடை குளத்திற்கு முதல்ல தண்ணி கொண்டு வந்து அங்க இருந்தே அடுத்தடுத்த குளங்களுக்கு நிரப்பி கொண்டு போகணும்னு சொல்லி தான் நீர் மேலாண்மையிலேயே சொல்லப்படுது. ஆனா அதை கடைபிடிக்கிறது இல்லை. இந்த வருஷம் நாங்க கடுமையா சொல்லியிருக்கோம். அதாவது முதல்ல கடைமடை குளமா இருக்கக்கூடிய மகேந்திரபுரம் குளத்துக்கு தண்ணியை கொண்டு வரணும். அந்த குளத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து அந்த குளத்தை நிரப்பின பிறகு அடுத்த குளத்தை நிரப்பி அப்படி வரிசையா கீழே இருந்தே மேல் நோக்கி கொண்டு போகணும்னு சொல்லி நாங்க கடுமையாக இதை வலியுறுத்தி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மேல் நோக்கியே கிளமர கொண்டு வரும்போது மேல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு மோட்ரு மூலமா பல இடங்கள்ல மோட்டரை போட்டு உறிஞ்சி பல லட்சம் லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிறாங்க. அதனால கீழே எங்க பகுதிக்கு தண்ணியே வர்றதில்லை. ராதாபுரம் பகுதிக்கு குறிப்பா தண்ணியே வர்றதில்லை. ராதாபுரம் ரொம்ப ஒரு வறட்சியான பகுதி. அது போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அணை தண்ணிகளை உண்மையான கடைமடை குளத்துக்கு கொண்டு வந்தாதான் அந்த பகுதிகளில் நம்மளுக்கு நீர் ஆதாரமும் பெருகும். அதே போல இப்போ பரமேஸ்வரபுரம் பஞ்சாயத்துல எல்லாம் நிறைய போர்கள்ல தண்ணியே இல்லாம ரொம்ப குடிநீர் பஞ்சத்துல ஓடிட்டு இருக்குது. தண்ணீர் பஞ்சத்துல பரமேஸ்வரம் பஞ்சாயத்து தண்ணீர் பஞ்சத்துல இருக்குது. இப்போ 2 போர் போட போறோம்னு இருக்காங்க. அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தாரன்னு சொல்லி தரல. அதனால இப்போ குடிநீர் தட்டுப்பாடு கடுமையா இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா நமக்கு நீர் ஆதாரங்கள் சரியான முறையில இல்லாம போனதுதான் காரணம். போன வருஷம் கொஞ்சம் இந்த ராதாபுரம் கால்வாயில தண்ணி வந்திருந்ததுன்னா இந்த பரமேஸ்வரம் ஊரில் உள்ள 2 குளங்கள் தண்ணீர் நிரம்பும் போது கண்டிப்பா பூமிக்குள்ள நீர் ஆதாரம் இருந்திருக்கும். அந்த பஞ்சாயத்துல தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியும். இந்த வருஷமாவது இந்த தண்ணியை வழங்கணும். அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி திறந்து விடக்கூடிய இடத்துல இந்த அளவு ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கேலு அதுலயும் ஒரு முறைகேடு இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த ஸ்கேலை கீழே ரொம்பையும் தாத்து வச்சிருக்குது. கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டாலே அதனுடைய அளவு அடி கணக்குல கன அடியில கூடுதலா காட்டுதுங்கிற ஒரு புகார் இருக்குது. அதையும் முறையாக இந்த வாட்டி கண்காணிக்கணும். அதே போல இந்த கால்வாய் 28 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்பாளரே கிடையாது. அதனாலதான் தண்ணியை ஒவ்வொரு குளத்துக்கும் கொண்டு வர முடியல. முறையான கண்காணிப்பாளரை போடணும். அதாவது அரசு இருந்து போட முடியாட்டாலும் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒப்பந்த அடிப்படையிலையாவது இந்த 138 நாட்கள் தண்ணி வரக்கூடிய அந்த நாட்களுக்காவது அதுக்கான ஒரு 4-5 வேறத்தையாவது பணியில போட்டு அது தற்காலிகமா பணியாளரை போட்டு அவங்கள கண்காணிக்கணும். இரவு பகல் நேரங்கள்ல இந்த தண்ணி கொண்டு வரக்கூடிய பாதைகளை கண்காணிக்கணும். நிறைய மதகுகள் உடைஞ்சி நிறைய தண்ணிகள் வீணா போகுது. அதையெல்லாம் தடுத்து முறையான தண்ணீர் இந்த ராதாபுரம் கால்வாய்க்கு இந்த வருஷம் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதாவது இந்த திறந்து வைக்கக்கூடிய அதிகாரிகள் முறையான அறிக்கையை வெளியிடணும். போன வருஷம் ராதாபுரம் கால்வாயில் தண்ணி திறந்தோம், இத்தனை குளங்களுக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு ஏக்கர் பாசனம் பயன்பெற்றதுங்கிற விவரத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா தனக்கு வேண்டப்பட்டவங்களை அந்த இடத்த ஃபுல்லப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த குளத்துக்கு 50% தண்ணி வழங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டுக்கு கையெழுத்து வாங்கி நீங்க ரெக்கார்டை ரெடி பண்றதுனால உங்களே ஏமாற்றுறது மட்டும் இல்லாம நீங்க மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த மாதிரி நிலைமை என்னைக்குமே நீடிக்க கூடாது. அது விவசாயிகளுக்கு எதிராகத்தான ஒரு போக்காத்தான் அதை பார்க்க முடியும். ஆகவே இந்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த முறை கடைமடை குளமாக இருக்கக்கூடிய மகேந்திரபுரம் குளத்திற்கு முன்னுரிமை கொடுத்து முதலில் மகேந்திரபுரம் குளத்தில் இருந்தே இந்த ராதாபுரம் கால்வாய் தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி.